கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் ஒரு வழக்கு. என்னன்னா, அந்த பைக் டாக்ஸி இருக்கு இல்லையா? ராபிடோ அல்லது ஈவன் ஓலா, ஊபருடைய பைக் சேவைகள் இருக்கு. இவை குறித்து ஒரு வழக்கை ஒரு தனிநபர் கொண்டு வந்திருந்தார். அதற்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளிடம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை. மதுரையை சேர்ந்த நவீன்குமார் அப்படிங்கிறவர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒன்று போட்டிருந்தார். அதில் ராபிடோ, ஓலா, ஊபர் போன்ற டிஜிட்டல் பைக் டாக்ஸி சேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இது நிறைய பலனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது பொதுமக்களுக்கு. ஏன்னா ரொம்ப குறைந்த கட்டணம். ஒரு நபர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இன்னி தேதிக்கு மிக குறைந்த கட்டணத்தை இந்த பைக் டாக்ஸி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதை ஒழுங்குபடுத்துவதற்கு அரசின் திட்டமோ விதிகளோ தமிழகத்தில் இல்லை. இங்கே நம்மக்கிட்ட ஒரு சட்டம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது கட்டுப்பாடற்ற வகையில் இந்த நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய சேவைகளை அளித்து வருகிறார்கள். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவ்வப்போது இந்த போக்குவரத்து போலீஸார் வாகன சோதனையில் ஈடுபடும் போது அவங்கள நிறுத்தி அவங்கள்ட்ட அபராதம் விதிக்கிறாங்க, அவங்களுடைய வாகனத்தை பறிமுதல் செய்கிறாங்க. சில இடங்களில் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழே அவங்க மீது குற்ற வழக்கு பதிவு செய்கிறது நடக்குது. அப்போ இருக்கவே இருக்கு. நீங்கள் ஒரு சில தாள்களை அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. எனவே இதை ஒழுங்குபடுத்துவதற்காக சட்டத்தை கொண்டு வர வேண்டும், விதிகளை உருவாக்க வேண்டும், ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும். இந்த அமைப்பை உருவாக்கணுமாங்கிற அவசியம் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் குறைந்தபட்சம் சட்டம் வேண்டும், விதிகள் வேண்டும் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரியிருக்கிறார். நல்ல ஒரு வழக்கு. இதை எதிர்க்கட்சிகள் இதை பற்றி பேசியிருக்கணும். ஆளும் கட்சி தானாகவே முன்வந்து இதை கையில் எடுத்து நாங்கள் இதை ஒழுங்குபடுத்த போகிறோம் அப்படின்னு செய்திருக்கணும். ஆனால் அவங்களுக்கு ரீல்ஸ் போடுறது மற்ற பல்வேறு தேவைகள் இருக்கிறதுனால அதில் அவங்க கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதை விசாரித்துட்டு அவங்க நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அவங்க இருசக்கர வாகனத்தை டாக்ஸி போல் அனுமதிக்கலாமா? இதுதான் அவங்களுடைய கேள்வி. இதற்கு மத்திய மாநில அரசுகளின் நிலைப்பாடு என்ன? அது பதில் சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு விஷயமா இதை கையில் எடுத்துட்டு பார்ப்போம். இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் முதல்ல இதை அனுமதிக்கின்றன, அனுமதிக்கவில்லை அப்படின்னு பார்ப்போம். எக்ஸ்பிளிசிட்டாக அனுமதிக்காத 2 இடங்கள் இருக்கு. டெல்லியில் அனுமதி கிடையாது. பைக் டாக்ஸி, ராபிடோ போன்றவை இயங்குவதற்கு அனுமதி கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேன், அவ்வளோதான், கிடையாது அப்படின்ட்டாங்க அவங்க. யாரும் அதை இன்னும் எதிர்த்து வழக்கு தொடுக்கவில்லை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவரை. அடுத்தது மகாராஷ்டிரா. அவங்களும் மோட்டார் வாகன சட்டத்துக்கு எதிராக இருக்குது, சேஃப்டி கன்சர்ன்ஸ் இருக்குது, அதனால் இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ மகாராஷ்டிராவில் கிடையாது, டெல்லியில் கிடையாது, இப்பொழுதுக்கு இயங்க முடியாது. கர்நாடகம் சென்ற ஆண்டு இதை பேன் பண்ணிச்சு. இது நிறைய லாபி இருக்குது. இதற்கு எதிராப்பில் ஒரு லாபி இருந்தது. இது முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டு நல்லா ஓடிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் இதுக்கு ஒரு நிறைய ஆதரவு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா கர்நாடகத்தில் ஜூன் 2025 அவங்க கவர்மெண்ட் அதை பேன் பண்ணுது. அதை எதிர்த்து ஒரு வழக்கு அங்கே கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கு போனது. அவங்க அதை முழுமையாக விசாரிச்சுட்டு இந்த மாதிரி சும்மா காரணம்லாம் சொல்லாமல் பிளாங்கெட்டாக பைக் டாக்ஸி என்ற சேவையே இருக்க முடியாதுன்னு நீங்கள் பேன் பண்ணுறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை அவங்க ரத்து செஞ்சுட்டாங்க. இது நடந்தது ஜனவரி 2026. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கடந்த 5 மாதங்களாக அதை அவர்கள் மாற்றலை. ஸோ டெக்னிக்கலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் ராபிடோ பைக் சேவை இயங்கலாம், ராபிடோ, ஓலா, ஊபர் எல்லாம் இயங்கலாம். ஆனால் அவர்கள் இதை தடுக்க சட்டம் இயற்றி அந்த சட்டம் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க மீண்டும் ஒரு முறை இன்னொரு சட்டத்தை இயக்கி இதை ரத்து செய்வதற்கு முயற்சி செய்யலாம், அல்லது வேண்டாம்ப்பா நம்ம மாறிடுவோம், நம்ம இதை ஆதரிப்போம், இது எப்படி சரியாக இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்டத்திட்டங்களை வரையறுப்போம் என்றும் அவர்கள் மாறலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸ்பிளிசிட்டாக சில ஸ்டேட்ஸ் இதை அலோவ் பண்ணுது. ஒன்று கோவாவில் இட் இஸ் அலோவ்ட். அவங்க ஒரு லூஸாக அதுக்கான ஒரு சட்ட விதிகள் எல்லாம் வகுத்துருக்காங்க, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ராஜஸ்தானில் இயங்குது, உத்தரப்பிரதேசத்தில் இயங்குதுன்னா கண்ணுக்கு தெரியாமல் இல்லை, அரசுக்கு தெரிந்து இயங்குகின்றன. தெலுங்கானா, ஹரியானா, குஜராத். ஸோ இந்த 6 மாநிலங்களில் கோவா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம்
தெலங்கானா, ஹரியானா, குஜராத் இந்த 6 மாநிலங்களில் இது வந்து ஃபங்க்ஷனல். ஓகே. தமிழகம் எப்படி அப்படின்னா, தமிழகம் மட்டுமல்ல, பல மாநிலங்களில், தமிழகம் உட்பட பல மாநிலங்களில், தமிழகம், கேரளம், ஆந்திர பிரதேசம், அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே போங்க. மேற்கு வங்கம், ஒடிசா, மத்திய பிரதேசம், எதெல்லாம் நான் சொல்லலையோ, மேலே சொன்னது வெறும் 6+3 9 தான் சொல்லியிருக்கேன். சொல்லாத இன்னும் 20 ஸ்டேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கெல்லாம் இவை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சட்டம் இல்லை, சட்டம் தடுக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. அங்கே தான் குழப்பம் வருது. இந்த குழப்பத்தை போக்குவதற்கு இப்போ தமிழகத்தில் ஒருவர் பொதுநல வழக்கு ஒன்றை கொண்டு வந்திருக்கார். ஸோ அந்த விதத்தில் இது முக்கியமானதாக ஆகிறது. இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிடுறேன். நிச்சயமாக இது ரெகுலேட் பண்ணப்படணும். ஏன்னா எப்போவுமே இதில் சேஃப்டிங்கிறது முக்கியம். அப்போ அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இதை இயக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வரணும். இப்போ அது யார்கிட்ட போய் பதிவு செய்யறதுன்னா, முதல்ல இந்த சேவையை வழங்கும் நிறுவனங்கள் அரசு அமைப்பு ஒன்றிடம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அது வந்து ஓலாவோ, ஊபரோ, ராபிடோவோ. அந்த நிறுவனத்துக்கு டிரைவர்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அந்த டிரைவர் பதிவு செய்து கொள்பவர், அதை இயக்குபவர், அவருடைய முழு தகவல்கள் லைசன்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அந்த நிறுவனத்திடம் இருக்க வேண்டும். அதை அவங்க வந்து லா அண்ட் ஆர்டரோட எப்பொழுது வேண்டுமானாலும் பகிர தயாராக இருக்க வேண்டும். எனக்கு தெரியாதுங்கலாம் சொல்லக்கூடாது. அவருடைய ஆதார் கார்டிலிருந்து ஆரம்பித்து, அவருடைய வங்கி கணக்கிலிருந்து, அவருடைய முகவரியிலிருந்து, ஒரு ஃபோட்டோவிலிருந்து. ஏன்னா யாரோ ஒருத்தர் நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னை ராபிடோ டிரைவர் வந்து என்னை தாக்கி என்னுடைய பையை பறிச்சுக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே இது ராபிடோவோ காவல்துறையும் இணைந்து அதை சரியாக துல்லியமாக இந்த ஆள் தான் வண்டி ஓட்டினாருங்க, அவர் வந்து அவரை பற்றின தகவல் என்கிட்ட இருக்குது, அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அவருடைய முகவரி இருக்குது, அவருடைய நல்ல பெரிய ஃபோட்டோ இருக்குது, இதை வைத்துக்கொண்டு நீங்கள் அவரை பிடிக்க முடியும்னா பிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போகும் மாதிரியான ஒன்று அங்கே இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமாயிருது. அதுக்கப்புறம் அவங்க லைசன்ஸ் சரியாக இருக்கா, அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா, அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு நீங்கள் சர்ருபுருன்னு வண்டி ஓட்டுறதெல்லாம் கிடையாது, விதிகளை பின்பற்றி சேஃப்டி ஆஃப் பேசஞ்சர் முக்கியம். அப்போ ஹெல்மெட் போட்டுக்கிறது, வண்டி ஓட்டுபவர் போட்டுக்கொள்ள வேண்டும், வண்டியில் பின்னால் அமர்ந்திருப்பவர் போட்டுக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே வந்து தெளிவுபடுத்தப்படுதல் வேண்டும். டாக்ஸேஷன்லேருந்து ஆரம்பித்து ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த சேவையை எதற்கு தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். 2 நபர்கள் ஒருவர் ஒரு கான்ட்ராக்ட் வைத்துக் கொள்கிறார்கள். இது 2 பேருக்குமே லாபம். வண்டி ஓட்டுபவருக்கு எப்படி டாக்ஸி ஓட்டலாமோ, எப்படி 4 சக்கர வண்டிகள் ஓட்டலாமோ, எப்படி பஸ் ஓட்டலாமோ, எப்படி 3 சக்கர ஆட்டோக்களை, ரிக்ஷாக்களை, ரிக்ஷாக்களை ஓட்டலாமோ, அதே போல் 2 சக்கர வண்டிகளை ஓட்டுவதில் ஒரு தவறும் இல்லை. அதில் சேவை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. இது வந்து ஒரு ஃப்ரீ மார்க்கெட். இதை வந்து ஏதோ ஒரு ஆர்காயிக் சட்டத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தில் இதற்கு அனுமதி தரவில்லை, மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கிற போர்டை போட்டிருக்கியா அப்படின்னா, நீங்கள் இதுக்கு நீல கலரில் ஒன்று கொண்டு வாங்க. பைக்கில் நீல கலர் போட்டால் அது ராபிடோவாகவும் ஓட்டும், அதுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ராவாக கட்டணும், ஏதோ கொடுத்து தொலைச்சிட்டு போங்க. ஆனால் தடுத்து நிறுத்துவதன் மூலமாக மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒருவர் செல்வதை தடுக்கும் ஒரு பாவக்காரியத்தை நீங்கள் அரசாக செய்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு என்ன நன்மை வந்துருச்சு? லாபிக்காரன் வந்து அதை தடுத்து நிறுத்த தான் சொல்லுவான். ஒரு டாக்ஸிக்காரன் வந்து, சார் அது வேணாம் சார், எங்களுடைய பிஸ்னஸ் போயிடு சார்மா. ஆட்டோக்காரன் வந்து சொல்லுவான், போடா அவன் வேலையை பார்த்துட்டு, உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணு, அவனால் முடிஞ்சதை அவன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு. இதில் பயங்கர இன்னோவேஷன்லாம் வரும். பெண்களுக்கு பெண்கள் வண்டி ஓட்டக்கூடிய ஆட்கள் வரும், சேஃப்டி அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் இதை வந்து லீகலைஸ் பண்ணி இதற்கான விதிகளை உருவாக்கி அவங்களுக்கான கட்டுப்பாடுகளை கொடுத்து சேஃப்டியை அதிகரியுங்கள். நல்ல காரியத்தை அனைவரும் எடுத்துக்கொள்ளுமாறு ஊக்குவியுங்கள். மாறாக இதை தடை செய்வதற்கு எந்த காரணமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பார்க்கலாம், இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அடுத்த ஓராண்டுக்குள்ள இது தெளிவாக, எதுவும் இந்த புதிய அரசு இந்த மாதிரியான மக்களுக்கு பெருமளவுக்கு நன்மை தரக்கூடிய காரியங்களை கையில் எடுப்பது என்பதுதான் சிறந்தது. இதை செய்துவிட்டு அதுக்கப்புறமா ரீல்ஸ் போடுங்க, நல்லாயிருக்கும். மாறாக சும்மா ரீல்ஸ் போடுறத விட ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டு ரீல்ஸ் போடுமாறு நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.